அனைவருக்கும் வணக்கம். சிந்து பெரிய சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோ நடந்துச்சு சொல்லி பார்க்கலாம். சிந்து வந்து நொண்டி நொண்டி நடந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து வந்து சிவா டாக்டர் சிவா வந்து என்ன நொண்டி நடக்கிற என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை கார்லேருந்து ஒன்று தூக்கிட்டு வந்தே இல்லை அதில் காலில் அடிபட்டிருக்கு போலுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வா உட்கார் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதை தொடச்சி எடுக்கிறாங்க. ஸோ ஊன்னு கத்துறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி தொடச்சிதுன்றாங்க. ஆனால் வந்து சிந்து அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. என்ன அழுகுற அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் அப்படிங்கிறாங்க. வலிக்குதா ரொம்ப அப்படிங்கிறாங்க. ஆமாம் டாக்டர் அப்படிங்கும். சரி உனக்கு நான் மருந்து கொடுக்குறேன் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து உடலில் வலிக்கல டாக்டர், எனக்கு மனசில் வலிக்குது. நான் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காமல் எனக்காக காலையே தூக்கி என்னோடய காலை தூக்கி உன் மேலே வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. நீ எவ்வளோ பெரிய மனசு, இந்த தகுதிக்கு இந்த இந்த மனசுக்கு நான் தகுதியானவளா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சிடறாங்க. அடுத்து அவங்க அம்மா ரூம்குள்ளே வர்றாங்க. ஆனாலும் என்னப்பா சிவா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. பரவாயில்லாம இப்போ நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு இப்போ பசிக்கலை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா உனக்காக அம்மா ஆசையாக சமைச்சிட்டு வந்திருக்கேன், அங்கே வச்சுருக்கேன்ப்பா, உனக்கு எப்போ பசிக்குதோ அப்போ நீ சாப்பிட்டுக்கோ. ஆனால் இவ்வளோ நம்பாதுங்கப்பா, இவள் வந்து அப்படி பண்ணுறா இப்படி பண்ணா நினச்சிட்டு இவ்வளோ நம்பி உன் வாழ்க்கையை வீணாக்காதப்பா, இவ்வளோ எல்லாமே உன் வாழ்க்கையை ரொம்ப கெடுத்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அதுக்கடுத்து திருப்பி வந்து நேரம் அவங்க பெரியம்மா வராங்க, சிந்து வராங்க உள்ள. என்னப்பா இப்போ எப்படி இப்போ பரவாயில்ல பெரியம்மா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா சிவா உனக்காக சிந்து வந்து கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கா, இந்தம்மா திருநீர் பூசி விடு அப்படிங்க. சிந்துக்கு வந்து பூசி விடுறாங்க. அப்போ சாப்பாடை பார்க்குறாங்க பெரியம்மா வந்துட்டு. என்னப்பா அப்படியே இருக்குது சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை பெரியம்மா பசிக்கலைன்னு, நீ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கப்பா, சிந்து நீ போய் சாதம் எடுத்து வை நான் கூட்டிகிட்டு வரேன், நீ வாப்பா வாப்பான்ட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சாம்பார் இருக்குது, சாம்பார் பரிமாறிட்டு இந்தப்பா சாப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க. அவர் கையில் அடிபட்டிருக்கு. ஓ கையில் அடிபட்டிருக்குங்கிறனால தான் சாப்பிடாமல் இருக்கியாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை பிரியமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பசிக்கலை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருப்பா நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு ஊட்டி விட்றாங்க. இதை வந்து அவங்க தங்கச்சி பார்த்துட்டு ஓ எங்கள் அம்மா கொண்டு வந்த சாப்பாடு நீங்கள் ஊட்டி விட்றீங்களே எங்கள் அண்ணனுக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. சிவாவோட அம்மா வந்துட்டு என்னப்பா அம்மா சாப்பாடு கொண்டு வரும்போது பசிக்கலைன்னா இப்போ உனக்கு பசிக்குதா, எப்படியோ சரி நீ சாப்பிட்டா சரிப்பா, நான் கொண்டு வந்ததை சாப்பிட்டு உனக்கு உடம்புலாம் தேர்னா ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு சிவா வந்து அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து அன்னபூர்ணி அம்மா பக்கத்தில் இருந்துட்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி ஊட்டி விட்றாங்க. சிந்தும் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து போதும் பிரியமா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த தண்ணி குடி அப்படின்ட்டு தண்ணியெலாம் குடிக்கிறாங்க. திருப்பி அவருக்கு ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறாங்க. என்னப்பா என்ன சென்னையில் வாமிட் வர மாதிரியே இருக்குது அப்படிங்கிறீங்க. சீக்கிரமாக அவங்க அம்மா அவங்க தங்கச்சி வந்துட்டு அந்த டஸ்ட்பின் எடுங்கிறாங்க. அவங்க தங்கச்சி டஸ்ட்பின் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாமிட் எடுத்துடுறாரு. ஆனால் சிந்து தான் கையில் போய் தாங்கி அதை போய் பாத்ரூமில் போய் வாஷ் பண்ணலாம் போயிடுறாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க பெரியமா வந்துட்டு இருப்பா நான் போய் உனக்கு சுடுதண்ணி இட்டு வரேன்ட்டு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கவங்க வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்து தொடச்சி சேலையை வச்சு சேலையை வச்சு அவங்க வாயெல்லாம் தொடச்சிட்டு எப்பா இவங்களாம் நம்பாதப்பா, இவங்களாம் உன்னை நம்புறதுக்காக ஆக்ட் பண்ணுறாங்க, அதனால் நீ நம்பாத உன் வாழ்க்கையில் நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் போய் உனக்கு சுடுதண்ணி வச்சுட்டு வரேன்ட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. சிந்து வந்து வாயெல்லாம் தொடச்சிட்டு லஞ்ச் டவல் வச்சுருக்காங்க கையில், அதையும் வச்சு வாயெல்லாம் வெட் பண்ணி எடுத்துடுறாங்க. என்ன டாக்டர் அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சிந்து அப்படிங்கிறாங்க. சரி வேறு எதுவும் வேணுமா, காய்ச்சல் அடிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி டாக்டர் நீ படுத்து தூங்கு, நான் உனக்கு வந்து ஏதாவது வேணுன்னா எனக்கு சொல்லு உடனே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு